ஹாய்! இன்னைக்கு இந்த வீடியோல மோமோஸ் எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வெஜிடபிள் வந்து எவ்வளோ குட்டியா கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மைதால வந்துட்டு ஆயில், உப்பு சேர்த்து, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பெசஞ்சு எடுத்துக்கிட்டேன். பிங்க் கலருக்கு வந்து பீட்ரூட் சேர்த்து எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா பாத்திரத்தில எண்ணெய் ஊத்திட்டு, பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணது, வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நம்ம கட் பண்ண வெஜிடபிள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போறேன். ரொம்ப வந்து வதங்கிடக்கூடாது. கிரன்ச்சியா இருந்தா போதும். இதுக்கப்புறமா நம்ப பெசஞ்சு வச்ச மாவ வந்து நல்லா மெலிசா தேய்ச்சுக்கோங்க. அத வந்து ஒரு பாத்திரத்த வச்சு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு, இந்த மாரி ஸ்டஃபிங்க உள்ள வச்சு நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஷேப் வந்து நீங்க எப்படி வேணா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சீட் மட்டும் நல்லா தின்னா இருக்க மாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான், அது வெந்து வரும்போது மாவா இல்லாம சாப்பிடறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே நீங்க கோதுமை யூஸ் பண்றீங்கனாலும் சேம் இதே தான். ரொம்ப மெல்லிசா தேய்ச்சா மட்டும் தான் சாப்பிடறக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா, அந்த கோதுமையோட ஸ்மெல் அடிக்கும். அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. ரோஸ் ஷேப்ல வந்துட்டு நம்ம மோமோஸ் செய்றக்கு இந்த மாரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணத, ஒண்ணு மேல ஒண்ணு நான் வீடியோல காமிச்சிருக்க மாரி அடுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா காய்கறி இது, அத வந்து இடையில இது மாரி வச்சுட்டு, அத 2ஆ மடிச்சு எடுத்துக்கோங்க. மடிச்சு எடுத்துட்டு, அத மெல்லமா ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அது கரெக்ட்டா வந்துரும். ரொம்ப ஈஸி தான். பார்க்கறக்கு தான் கஷ்டமா இருக்க மாரி தெரியும். ஆனா செய்யும்போது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் இத எடுத்து நம்ப இட்லி பாத்திரத்தில வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா, நம்ம மோமோஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.